வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. யூஜிடிஆர்பி தமிழ் கட் ஆஃப் 2023-2024. ஏகப்பட்ட நண்பர்கள் தொலைபேசியில தொடர்பு கொண்டு, ஐயா சீக்கிரமா கொஞ்சம் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. இது ரொம்ப ப்ரிடிக்ஷன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா இந்த 18/5/2024 இந்த ரிசல்ட் விடும்போது வெறும் மார்க்ஸ் மட்டும்தான், 7000 சில்லற ஸ்டூடெண்டுடைய மார்க்ஸ் மட்டும்தான் விட்டுருந்தாங்க. கம்யூனிட்டி விட கிடையாது. பட் நான் எங்களுடைய ஸ்டூடெண்ட்டு பிளஸ் அதர் சோர்சஸ், வெளியிலிருந்து கிடைச்ச தகவல்கள் இதனுடைய அடிப்படையில் போட்டிருக்கேன். அது இல்லாமல் நான் எக்ஸாம் முடித்த பின்னாடி அந்த தேர்வு கொஸ்டின்ஸ் அடிப்படையில், அந்த வினாக்களினுடைய அடிப்படையில் போட்ட கட் ஆஃபும் இப்போ நான் போடுற கட் ஆஃபும் மோரலஸ் சேமாக தான் இருக்கு. பட் ஸ்டூடெண்டுடைய கம்யூனிட்டி தெரியாமல் போடுறது ரொம்பவும் கஷ்டம்தான். இருந்தாலும் எல்லாம் கேட்குறாங்க, அதனால ஒரு ஊகத்தினுடைய அடிப்படையில் போட்டிருக்கேன். இருந்தாலும் மேஜர் கான்ட்ரிபியூஷன் இதுல யாருன்னு பாத்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டி. இப்போ எங்க இதுல கிட்டத்தட்ட ஒரு 100-120 பேர் பக்கமா தான் படிச்சிருக்காங்க. அந்த இதுல மேக்சிமம் எங்களுடைய ஸ்டூடெண்டை வச்சே நான் சொல்றேன், ஒரு 80 மார்க்குக்கு மேல கிட்டத்தட்ட பிசி ஸ்டூடெண்ட் கிட்டத்தட்ட 40-50 பேர் ஈக்குவலா இருக்கு. அதே மாதிரி அதர் சோர்சஸும் எனக்கு கிடைச்ச டேட்டா பிசி தான் அதிகமா இருக்கு. போன வருஷம் கூட பாத்தீங்கன்னா ஜெனரல் 10ல பிசியினுடைய டாமினேஷன் அதிகம். இந்த வருஷமும் அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கொள்கை. அதாவது 142 போஸ்ட் ஓபன் காம்படிஷன்ல இருக்குன்னா அதுல அட்லீஸ்ட் ஒரு 50-60%, 50% எடுத்துருவாங்க. ரிமைனிங் ஒரு 35% எம்பிசியும் ஒரு 15% எஸ்சி ஸ்டூடெண்ட் எடுத்துருவாங்க. இப்ப எங்களுடைய சென்டர்லயே எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட ஆர் கௌரி, அழகன் இவங்கெல்லாம் 100க்கு மேல, நான் சொல்றது கிரேஸ் மார்க் எல்லாமே வாங்கியிருக்காங்க, எஸ்டி ஸ்டூடெண்ட் தான். அப்புறம் கதிரொலின்னு ஒரு எஸ்சி கேண்டிடேட் எஸ்சி உமன் 95 மார்க் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 97 மேலேயே கிட்டத்தட்ட எனக்கு எங்க இதுல கிட்டத்தட்ட 10 பேர் பக்கமா எஸ்சி ஸ்டூடெண்ட் அபவ் 90, 95 பிளஸ் கிரேஸ் மார்க் சேர்த்துனா அவங்களுக்கு எல்லாம் 100 வந்துடும். இவங்கெல்லாம் ஜெனரல் 10ல போகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் பாத்தீங்கன்னா 1 மார்க் 2 மார்க் தான் வித்தியாசப்படும். லாஸ்ட் இயர்ல கூட எம்பிசி 107 முடிஞ்சு போச்சு, பிசி 106. எங்க ஸ்டூடெண்ட் கூட கனிமொழின்னு ஒரு பொண்ணு 106.80 மார்க் எடுத்து 0.20 இந்த நார்மலைசேஷன்ல 0.20 கிடைக்கல. 106 பிசி முடிஞ்சது, 107 எம்பிசி முடிஞ்சது. எஸ்சியினுடைய கட் ஆஃப் 105 தான். நீங்க பிசிக்கும் எஸ்சிக்கும் ஒரே மார்க் தான் வித்தியாசம். எங்களுடைய ஸ்டூடெண்ட் கலையரசன் ஒருத்தர் லாஸ்ட் இயர் 105 மார்க் எடுத்து வேலைக்கு போனாரு. அந்த 105லயே இன்னும் 2-3 பேர் எங்க ஸ்டூடெண்ட்க்கு கிடைக்கல. அதனால இப்ப நான் போர்ட்ல போட்டிருப்பேன் பாருங்க, நல்லா பாத்துக்கங்க. இது இந்த ஆன்சர், அதாவது இந்த மார்க் டிஆர்பியினுடைய அபிஷியல் வெப்சைட்ல இருந்த 150 மார்க் பிளஸ் கிரேஸ் மார்க். அதனாலதான் அதை நான் அந்த இடத்துல கட்டம் கட்டி எழுதியிருக்கேன். நீங்க 150க்கு 98 நினைச்சுக்காதீங்க, 150 பிளஸ் 5 3 2 அந்த கிரேஸ் மார்க்கோட தான் சேர்த்தி போட்டிருக்கேன். அப்படி பார்க்கும்போது நீங்க அந்த லிஸ்ட்ல நான் பார்க்கும்போது 95 மார்க் வரைக்குமே 142 பேர் இருக்காங்க. அப்ப 95 மார்க் வரைக்கும் தான் வரும் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 142 பேர் எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி, எம்பிசியா இருந்தாலும், எஸ்சியா இருந்தாலும், பிசியா இருந்தாலும், எஸ்சியா இருந்தாலும், எஸ்டியா இருந்தாலும்,
யார் வந்து அந்த 142 பேர்? அதுலயும் வந்து உங்களுக்கு ஜெனரல் டர்ன் இருக்கு, அதுலயும் பிசிக்கலி ஹேண்டிகேப்டு உமன், இது எல்லாமே இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கிற மாதிரி. அது இல்லாம இதுல வந்து இவங்களுக்கு வந்து எஸ்ஜிடி செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கு 10% இருக்கு. அதெல்லாம் நான் கால்குலேட் பண்ணேன். 10% வந்து மைனஸ் பண்ணிட்டேன். 518ல 10% போட்டு பாருங்க, 40 போஸ்ட் பக்கமா கம்மியாகுது. இதெல்லாம் டிரெக்ட் பண்ணி தான் வந்து போட்டிருக்கேன். அவங்களுக்கெல்லாம் கட் ஆஃப் இன்னும் கம்மியா வரும். செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் எல்லாம் கம்மியா வரும். எஸ்சிஏல வந்து எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர் தான் படிச்சாங்க. அவங்க எல்லாமே 85, 86 இருக்கிறதுனால அதை வந்து நான் வந்து எனக்கு அதிகமா வந்து சோர்சஸ் வந்து கிடைக்கல. அதனால ஜிடில வந்து ஜெனரல் டர்ன் வந்து 98க்கு மேல இருக்கும். ஜிடி உமன் வந்து 95ல இருந்து 98 வரைக்கும் கிடைக்கும் ஜெனரல் டர்ன்ல. அது ஜீனா ஜெனரல் பொது, அது ஆணும் இருக்கலாம் பெண்ணும் இருக்கலாம். சிலர் வந்து அது ஜென்ஸான்னு கேட்டிருக்காங்க, அதனாலதான் சொல்றேன். ஜிடில ஜெனரல்னா பொது ஜெனரல்னா. பிசி ஜெனரல் வந்து 93 to 95, பிசி உமன் வந்து 91 to 93. பாருங்க, எம்பிசில வந்து நான் ஒரு மார்க் அதிகம் கொடுத்திருக்கேன். காரணம் வந்து இதுதான், போன வருஷம் எம்பிசியினுடைய கட் ஆஃப் வந்து அதிகம், பிசி வந்து கம்மி, ஒரே மார்க் தான். அதனாலதான் 94 to 95, பிசி உமன் வந்து 92 to 94. நீங்க 92 மார்க் உங்களுடைய லிஸ்ட்ல இருக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க. நான் சொல்றது எல்லாமே பிளஸ் 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 3 பிளஸ் 5 பிளஸ் 2. எஸ்சி ஜெனரல் 90 to 92, எஸ்சி உமன் 88 to 90. இதுதான் என்னுடைய மனம் சொல்லுது. இதுக்கும் கீழே கம்மியானா நல்லதுதான். அதனால இதே வந்து யோசிச்சு 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 நான் வந்து போட்டிருக்கேன். பாருங்க, எங்களுடைய இன்ஸ்டிடியூட்ல கிட்டத்தட்ட 60க்கு மேல, நான் ஏற்கனவே 57 பேர் வந்து லிஸ்ட் விட்டுருக்கேன். இன்னும் 10 பேர் கொடுத்துருக்காங்க, ஏன்னா லேட்டா தான் தெரிஞ்சது. அதனால 60க்கு எவ்வளவு பேர் கேட்டாங்க, எவ்வளவு பேர் வேலைக்கு போவாங்க சார் உங்க இதுல அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஏற்கனவே 57 பேர் போட்டிருக்கேன். அதுல எத்தனை பேர் நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது. அதுல 50 கண்டிப்பா போயிடுவாங்க. மறுபடியும் லேட்டா வந்து எங்களுக்கு, ஏன்னா நாங்க நடத்துறது எல்லாமே ஆன்லைன் கிளாஸ். பிராங்கா சொல்றேன், நான் மேக்சிமம் ஸ்டூடெண்ட் ஒரு 90% ஸ்டூடெண்ட் நான் பார்த்ததே கிடையாது. எல்லாமே ஆன்லைன்லயே நடத்துறோம். எல்லாமே வந்து லைவ் வந்து கூகுள் மீட் கிளாஸ் இருக்கிறதுனால முன்கூட்டியே அவங்க கிட்ட அட்மிஷன் ஃபார்மும் ஹால் டிக்கெட்டும் வாங்கி வச்சிட்டோம். சில இதெல்லாம் லேட்டா தான் வந்து கிடைச்சது. அதனால இன்னும் ஒரு 10 பேர் பக்கமா வந்து புதுசா வந்து கொடுத்தாங்க. அதனால ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் உங்க இதுல டெய்லி ஃபோன் பண்ணி கேட்கறாங்க. 60க்கு மேல வந்து போவாங்க. அடுத்த பட்டியலில் வந்து அவங்களது எல்லாத்தையுமே வந்து போட்டுருவேன். ஏற்கனவே நான் எப்பயுமே வந்து ரிசல்ட் வந்து ஒரே நாள்ல எல்லாத்தையுமே வந்து போட்டுருவேன். இதுல நம்ம நண்பர் ஒருத்தர் நெட் இங்கிலீஷ் ஜேஆர்எஃப் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல போயிட்டு நான் சொல்றதெல்லாம் பொய் பொய் பொய்ன்னே போடுறாரு. அந்த தம்பிக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்க நேரில் வாங்க சார், எல்லாம் உண்மையா வந்து காட்டுறேன். இல்லைன்னா ஃபோன் பண்ணுங்க, உங்க ஃபோன் நம்பரை போட்டே வந்து பண்ணுங்க சார். இந்த மாதிரி வந்து நீங்க 3 வருஷமா போடுறீங்க, புரியுதுங்களா? நீங்க 3 வருஷமா தொடர்ந்து 2-3 பேர் வந்து நெகட்டிவ் கமெண்டா போடுறாங்க சார். நீங்க அதாவது கண்ணதாசன் ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு, போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றட்டும்னு. நீங்க திட்டதான் நாங்க வளர்றோம். அதே மாதிரி எல்லாமே போயினே சொல்லுங்க. செல்வராஜ் அப்படின்னு ஒருத்தர் இல்லைன்னு கூட சொல்லுங்க. நீங்க இதுல இது பொய்ன்னு நீங்க சொன்னீங்கன்னா டிஆர்பி விட்ட லிஸ்டே பொய்ங்கிற மாதிரி ஆயிடும், புரியுதுங்களா? ஒவ்வொருத்தருடைய ரோல் நம்பர் போட்டிருக்கேன், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்கேன், அவங்களுடைய கம்யூனிட்டி போட்டிருக்கேன், கிளியர் கட்டா போட்டிருக்கோம். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே சார், நெட் இங்கிலீஷ் ஜேஆர்எஃப் உங்களுக்கு தான் சொல்றேன், இந்த ரிசல்ட் விடுறதுக்கு முன்னாடியே செல்வராஜ் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவார்னு வள்ளுவர் வாசல் வட்டத்துல யூடியூப்ல பதிவு இருக்கு, எடுத்து பாருங்க சார். அப்ப கூட நீங்க போயின்னு தான் சொன்னீங்க, எடுத்து பாருங்க. சிலர் வந்து அவருடைய ஹால் டிக்கெட் கூட கேட்டாங்க, அவருடைய அப்ளிகேஷன் அட்மிஷன் ஃபார்மே பாருங்க போட்டிருக்கோம். நீங்க யாரு இல்லைன்னு எனக்கு தெரியாது. அதனால எப்பயுமே வந்து ஒரு நல்ல விதமா வந்து போட்டி போடுங்க, புரியுதுங்களா? நீங்க போடுறதுனால எனக்கு ஒன்றும் கோபம் வர்றது கிடையாது. நான் அடிப்படையில வந்து சிவபக்தன், நான் தீட்சை வாங்கினவன். நீங்க என்னதான் திட்டினாலும் என்னதான் இழிவுபடுத்தினாலும் நான் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக வந்து பாவிப்பவன்.
பட் இருந்தாலும் உங்க நல்லதுக்காக சொல்றேன். 4 பேர் உங்களை திட்டிட்டு போறாங்க, அதுக்காக சொல்றேன். நீங்க கூட எல்லாமே சொன்னீங்க, ரிசல்ட் வர்றதுக்கு பின்னாடி இந்த நம்பர்லாம் வருமா அப்படின்லாம் பார்த்தீங்க. சார் நாங்கள் வந்து இந்த ஃபேக் நியூஸ் போடுறது இந்த மாதிரியான வந்து சேனல் வந்து நடத்த கிடையாது. கிட்டத்தட்ட 700-800 வீடியோ, தொல்காப்பியம், நன்னூல், யாப்புதங்கல காரிகை, புதப்பல் வெண்பாமை 700 வீடியோ தமிழ்ல போட்டிருக்கேன். புரியுதுங்களா? டிஎன்பிசி குரூப் 7B ஸ்டேட் ஃபர்ஸ்ட் தொடர்ந்து கொடுத்துருக்கோம். எல்லா சேனலையும் எல்லாமே பாருங்க சார். சும்மா அந்த ஒரு வீடியோ வந்து பார்க்காதீங்க. முதல்ல ஒரு இன்ஸ்டியூட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஒரு வாதியாரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவங்க சேனல்ல போயிட்டு ஃபுல்லா வீடியோவை பார்த்துட்டு அப்புறமேல் பேசுங்க. சும்மா நாங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தோம்னா சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 60 பேர் வேலைக்கு போறோம்னா 3 வருஷம் 4 வருஷம் தொடர்ந்து படிச்சாங்க. அதனால அந்த வெற்றி பெற்றவர்களை வந்து தயவு செய்து கொச்சைப்படுத்தாதீங்க. ஒரு ஆசிரியரை என்ன வந்து திட்டலாம், ஏன்னா நீங்க ஒரு மாணவர். குருவை திட்டுறது ஒன்றும் தமிழகத்துல வந்து தப்பு ஒன்றும் கிடையாது. நீங்க வந்து ஒரு சக மாணவர்களை வந்து திட்டுற மாதிரி, அரசாங்கத்தை வந்து நீங்க திட்டுற மாதிரி, டிஆர்பியை வந்து திட்டுற மாதிரி தான் அர்த்தம். அதனால யாகவராயும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பால் சொல்லிலுக்கு பட்டுன்னு வள்ளுவர் சொல்லி இருக்காரு. ஆங்கிலத்துல சொல்லுவான் திங்க் பிஃபோர் திங். கமெண்ட் போடுறப்ப கொஞ்சம் கவனமா பார்த்து வந்து போடுங்க. பாருங்க, எங்களுடைய கூகுள் மீட் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து டெய்லியுமே 7 to 9 நைட் டைம் சார், பகல்ல கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து பிஜிடிஆர்பி சொல்லி கொடுக்குறோம், காலேஜ் டிஆர்பி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். பிஜிடிஆர்பி படிக்கணும்னாலும் சரி, காலேஜ் டிஆர்பி படிக்கணும்னாலும் சரி, டெய்லியுமே வந்து கிளாஸஸ் இருக்கு. நம்மளுக்கு 365 days கிளாஸ். எப்போ பரீட்சை வரும் அப்படின்லாம் கிடையாது. நாங்கள் பாட்டுக்கு நடத்திக்கிட்டே இருப்போம். நீங்கள் வேலைக்கு போகிற வரைக்கும் படிக்கலாம். நம்ம கிட்ட கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா யூஜிடிஆர்பியா, பிஜிடிஆர்பியா, காலேஜ் டிஆர்பியா, தமிழ்ல வந்து எல்லாமே வந்து சொல்லி கொடுப்போம். உங்களுக்கு ஆஸ் பர் சிலபஸ் படி எல்லாமே வந்து சொல்லி தருவோம். பாருங்க, இந்த கட் ஆஃப் வந்து என்னுடைய மனசுல இருந்து வந்தது. அதனால இதுல கூடலாம் குறையலாம். எப்பொருள் யாதியாய்வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்.